வெரி குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா April 30, 2025க்கு ஸ்டார்ட் பண்ணுது நம்ம அகாடமியில். சரிங்களா? கோர்ஸோடைய டைம் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12 month இருக்கும். சரிங்களா? ரைட், 1 இயர், ஆல்மோஸ்ட் 1 இயர் எடுத்துக்கும். ஸோ டெக்னிக்கல் 10 யூனிட்ஸ், ஜிஎஸ் வந்துட்டு 10 யூனிட்ஸ். சரிங்களா? ட்ரிபிள் அண்ட் இசிக்கு மட்டும் தான் நம்ம ஸ்பெசிஃபைடாக ரன் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 24 டிஎன்பிசிஏஇ அண்ட் பிடபிள்யூஏஇ இபியோட ஏஇ. சரிங்களா? அதே மாதிரி 2025 உடைய பிடபிள்யூஏஇ டிஎன்இபி உடைய ஏஇ ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் செக்யூர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா மேஜராக ரிசல்ட் நம்ம அகாடமிலேருந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்துட்டு டிஎன்பிசிஏ அண்ட் டிஆர்பி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஆன் 30th April 2025. லைவ் கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் லைவ் கிளாஸ் டெய்லியும் 3 செக்ஷன் இருக்கும். 2 டெக்னிக்கல் செக்ஷன், ஒரு ஜிஎஸ் செக்ஷன் இருக்கும். சரிங்களா? டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 7:30 இருக்கும். ஈவினிங் வந்துட்டு 6:30 to 8 அண்ட் தென் 8:30 to 9:30. சரிங்களா? ஆஃப்டர்நூனில் ஒரு செக்ஷன் ஜிஎஸ். சரிங்களா? ஸோ டோட்டலாக டெய்லியும் அப்ராக்சிமேட்டாக 5 hours இருக்கும். அண்ட் தென் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ரெக்கார்டர் கிளாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நாங்கள் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை ரெக்கார்டடாக லைவ்ல என்ன எடுத்தோமோ அதை ரெக்கார்டடாக நாங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய நீங்கள் டெஸ்ட் பேட்சும் பேரலாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்யூட் தியரி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட், அந்த சர்க்யூட் தியரியோடைய பேரலாக இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கு வித் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸாம் பேட்டர்ல மாடல் எக்ஸாம், ஒரு 10 மாடல் எக்ஸாம் வைப்போம். சரிங்களா? அஸ் பர் த எக்ஸாம் பேட்டர்ன் 10 மாடல் டெஸ்ட் வைப்போம். ஆப்பில் டைமிங்கோட இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 அந்த எக்ஸாம் நடந்த பிடபிள்யூஏ டிஎன்இபியோட ஏல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ட்ரிபிள் இசிக்கு ஸ்பெசிஃபைடாக நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். டெமோ கிளாஸ் வந்துட்டு யூடியூப்ல பாருங்க. சரிங்களா? ஆப்லையும் கொடுத்துருப்போம் டெமோ கிளாஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ், அதில் பாருங்க. சரிங்களா? 4 பேத்துக்கு நீங்கள் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டென்ட்டுக்காக மறுபடியும் சொல்கிறேன், கண்டென்ட்டுக்காக நீங்கள் வேற நோட்ஸையோ வேற வேற புக்ஸ் எதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நம்ம கண்டென்ட்டே மோர் தென் எனஃப். சரிங்களா? கண்டென்ட்டுக்காக நீங்கள் வெளியில் எதுவும் போக தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எம்சிக்யூ புக்கு மட்டும் ஒரு 2 புக்கு நாங்கள் சொல்கிறோம், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? எம்சிக்யூக்காக மட்டும் எம்சிக்யூ செக்ஷனும் போகும். ப்ராக்டிஸ்க்காக மட்டும் 2 புக்கு நாங்கள் சொல்லுவோம், அதை வாங்கிக்கணும். சரிங்களா? டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்ப்பா. ஏதாவது ஃபர்தராக அப்டேட் இருந்தது அப்படின்னா அதில் இன்டிமேட் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டெஸ்டிமோனி நம்ம டாப்பர்ஸ் எல்லாமே, அச்சீவர்ஸ் எல்லாமே யூடியூப்ல பேசியிருப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சஜஷன் நீங்கள் 4 பேர் விசாரிச்சுட்டு சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. 30th April வந்துட்டு டிஎன்பிசிஐ அண்ட் டிஆர்பி ரெண்டுக்குமே நெக்ஸ்ட் அகாடமிக் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ரைட். ஃபர்தர் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணி, இந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல இந்த அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? டெலகிராம்ல டெய்லியும் 1:15 PM மதியானம் டெலகிராம்ல டெக்னிக்கல் குவிஸ் போகும். அண்ட் தென் ஈவினிங் வந்துட்டு 9:45 ஜிஎஸ் குவிஸ் போகும். சரிங்களா? அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லியும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் லைவா நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். கோர்ஸோடைய கண்டென்ட் ஒர்த்தா இருக்கும்பா. சரிங்க, நல்லா ரெஃபர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? 1 month டைம் டியூரேஷன் இருக்கு. சரிங்களா? டாப்பர்ஸ் டெஸ்ட், செகண்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க, வாட்ச் பண்ணி பாருங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? நான் கண்டிப்பா ஒரு 1 இயர் டிராவல் ஆகுவேன், கண்டிப்பா ஒரு 2-3 monthலாம் கிராக் பண்ணிட்டு நீங்க பிளேஸ் ஆயிட முடியாது. இப்போ ஒரு ஒன் இயர் டிராவல் ஆகுவேன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 years எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணி நல்லா டாப்பர்ல வரலாம். கண்டிப்பா அப்கமிங்ல பல்க் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது ஈஸியா நீங்க பிளேஸ் ஆயிடலாம். அதே மாதிரி லாஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த இபியோட போஸ்ட்லாம் சடனா ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்தா போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்தா பார்த்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 195 வேக்கண்ட் ஆட் பண்ணி விட்டாங்க. அதனால படிக்கிறது என்னைக்குமே வீணாகாது. ஸோ நல்லா படிச்சு டாப்பர் லெவலுக்கு நீங்க வச்சிருங்க. கண்டிப்பா ஒரு எக்ஸாம் வரும்போது பல்கா வரும்போது நீங்க போயிடலாம் ஜாப். சரிங்களா? தேங்க்யூ. ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.